ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 1வது வசனம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு ஆராதனை நடக்கிறது. பாடல் பாடி ஆராதனை, ஆட்டம் நடனம் ஆடி ஆராதனை, அந்நிய பாஷைகளை ஆராதனை, அடுத்தவன் இடத்த அபகரிச்சுதான் ஆராதனை நடக்குது. ஆனா அந்த வேதத்துல சொல்லி இருக்கிறது, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை? அது எழுதி பாருங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும். முதல்ல பரிசுத்தம், அடுத்தது அதுல தேவனுக்கு பிரியமாக பார்க்கணும், அடுத்தது ஜீவ பலியாக. ஹல்லேலூயா. பலி தெரியும், பலி தெரியும், பலி தெரியும். அது என்ன? ஜீவ பலி. ஜீவ பலி தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியுமா? ஜீவ பலினா எப்படி பலி கொடுக்கணும்? பலி தெரியும். பலி எப்படி கொடுப்பாங்க? ஒரு பாவ நிவாரணம் முடியாது, ஒரு குற்ற நிவாரணம் முடியாது, ஏதாவது ஒரு பலி செலுத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஆட்டு மந்தைகளாவது மாட்டு மந்தைகளாவது ஒரு வயசான பழுதற்ற ஒரு கறவையாவது ஒரு கறவையாவது என்ன செஞ்சிடணும்? தெரிஞ்சுக்கணும். அப்படிதானே? இப்ப நம்ம ஊர்ல காலை அதிகமா நம்ம அடிக்கிறது கிடையாது. ஆனா கிடாவை நிறைய உரிச்சு தொங்க விடுறாங்க. நான் வரும்போது பார்த்தேன், நிறைய ஆட்டுக்குட்டி உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இப்ப பலி செலுத்துறது, தேவாலயத்துக்கு பலி செலுத்த போறாங்க. ஒரு கிடா குட்டியை குடிச்சு போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? ஒரு 5 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு கிடா நல்லா திமுறா மாவட்டா இருக்குது, ஒரு கிடா கொஞ்சம் சுமாரா இருக்குது, ஒரு கிடா கொஞ்சம் மீடியமா இருக்குது, 5 தரப்புல ஒரு கிடா கட்டையா இருக்கு, ஒரு கிடா வளர்த்தியா இருக்கு, 5 தரப்புல இருக்குது. சரியா? இப்ப பலி செலுத்த போகுது. ஒண்ணு துள்ளிட்டு இருக்கு, ஒண்ணு சட்டம் போட்டுட்டு இருக்கு, ஒண்ணு இது பண்ணிட்டு இருக்குது. இப்படி 5 விதமான காரியத்தை செஞ்சுட்டு இருக்குது. இப்ப தேவ சமூகத்துக்கு கொண்டு போயாச்சு. முதல்ல பலி செலுத்தணும்னா ஆட்டம் ஓட்டம்லாம் ஓட்டணும். முதல்ல அது என்ன செய்யணும்? கொல்லப்பட வேண்டும். பலி செலுத்துவதற்கு அது முதலாவது கொல்லப்பட வேண்டும். கொல்லப்பட்டாச்சு. இப்போ கத்தன ஆடு சத்தம் இல்ல, துள்ளுன துள்ளல் இல்ல, எல்லாமே நின்று போச்சு. அப்படி இருக்குது. ஆனா வித்தியாசம் இருக்குது. ஏன்னா என்ன இருக்குது? ஒரு ஆடு வளர்த்தியா இருக்கு, ஒரு கால் நீளமா இருக்கு, அப்படி ஓடும் 3 அங்கங்கள் வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த வித்தியாசமும் தெரியக்கூடாது. என்ன செய்யணும்? இன்னொரு ஆடு இந்த மேல வழியை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணணும்? தொலி உரிக்கணும். தொலி உரிக்கணும். லேக்கியராகும் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து அப்படி எடுத்து வச்சிருக்கேன். நான் சொன்ன காரியமா அப்படி லைனா வரும். சரியா? தொலி உரிக்கப்படணும். இப்ப தொலியை உரிச்சாச்சு. இப்ப தொலியை உரிச்சு அப்படி தொங்க விட்டா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் வித்தியாசமா தெரிஞ்ச ஆடுலாம் இப்ப எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். ஒரே மாடலா தெரியும். ஹல்லேலூயா. இப்படி ஒரே மாடலா தெரிஞ்சாலும் விவரம் தெரிஞ்சவன் கண்டுபிடிச்சிருவான். எப்படி? எனக்கு ஆட்டுக்கு கால் கொஞ்சம் நீளமா இருக்கும், எனக்கு ஆட்டுக்கு கிடாவுக்கு வால் கொஞ்சம் நீளமா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருவான். அதையும் கண்டுபிடிப்பான். அப்ப இந்த வித்தியாசம் கூட தெரியக்கூடாது அப்படின்னு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சந்து சந்தாக துண்டிக்க வேண்டும். சந்து சந்தாக துண்டிக்க வேண்டும். இப்ப சந்து சந்தா துண்டிச்சாச்சு. இப்ப வித்தியாசம் தெரியுமா? இப்போ வித்தியாசம் தெரியாது. ஆனாலும் சில பேர் கண்டுபிடிப்பான். என் ஆட்டுக்கு நல்ல அந்த என்ன அவத்தி கொலையா கொடுத்து நல்ல வளர்த்து வச்சுக்கிறதா கொழுப்பா இருக்கும், அதனால ஆட்டோட கறி வந்து அதையும் கண்டுபிடிக்கக்கூடிய வருமானங்களா இருக்கிறாங்க. உண்டா இல்லையா? அப்ப இந்த வித்தியாசம் கூட தெரியக்கூடாது. என்ன செய்யணும்? இப்ப அதுல அக்கினி இறங்கணும். அப்படியே அது பட்சிக்கப்பட்டு அது எரிந்து அது சாம்பலாய் போயிட்டுனா, அது எரிந்து சாம்பலாய் போயிட்டுனா ஆண்டவர் அது முதல்வர் சுகந்த
எப்ப சுகந்த வாசனை ஆகுது ஆட்டுக்குட்டி? எப்ப கிடாக்குட்டி எப்ப சுகந்த வாசனை ஆகுது? எப்ப கண்ணுக்குட்டி சுகந்த வாசனை ஆகுது? தன்னுடைய சுயம் இல்லையா? சுயம் என்னில் சாம்பலா மாற சுத்தாமியே அடல் மூட்டும் ஜெயம் பெற்ற மாமிசம் மாய தேவாருள் புரியோ கல்வாரியின் அன்பினையே கண்டு தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு தோடி வந்தே கடுவும் வித்தியாசமே இல்லாம நமக்குரிய மேன்மைகள் எதுவும் வெளியே தெரியாம எல்லாம் ஒன்போல ஆனது பிற்பாடுதான் என் ஆண்டவர் சிறந்த வாசனையாய் அந்த பலியை போடுவார். ஹல்லேலூயா. புரியுதா? இது பலி. இப்ப ஜீவ பலி ஒண்ணு இருக்குது. அது என்னதுன்னா இப்ப நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 4ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல இருந்து படிக்க பார்ப்போம். தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ பலி என்றால் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி இருக்கணும். எப்படி அவங்க ஜெபம் பண்ணாங்க, கூடியிருந்த இடம் அசைந்து, ஏன்னா அவ்வளவு பேரும் ஜீவ பலியாய் தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அந்த தேவ வசனத்தை தைரியமாய் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு, இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு நிறைய சண்டை போடுவோம். அது வேற விஷயம். சர்ச்சில் பரிசுத்த ஆவியினால நல்ல ஜெபம் பண்ணிட்டு தெரு சண்டை, குடும்ப சண்டை, சொத்து சண்டை, வளர்ப்பு சண்டை, வைக்கா சண்டை, விட்டு கொடுக்காமது, இதெல்லாம் பரிசுத்த ஆவியின் அடையாளமே கிடையாது. அதெல்லாம் பொய். எவன் ஒருத்தன் பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று சொல்லி தன் சகோதரனை வச்சிட்டு இருக்கான், தன் சகோதரனுக்கு சேர வேண்டியதை கொடுக்காம இருக்கானோ, அல்லது சகோதரனுடைய ஐக்கியம் இல்லாம இருக்கிறானோ, அல்லது விட்டு கொடுக்கிற மனசு இல்லாம இருக்கிறானோ, இல்ல தான் தனக்கு தன்னுடையது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறானோ, அவன் பரிசுத்த ஆவியை பெற்றவன் கிடையாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்படியே பஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்க, கை சட்டை போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க பெண்கள். ஒரு அம்மா கை குழந்தையோட நிற்கும், என் பக்கத்துல ஆண் இருப்பாரு. ஆனா அந்த அம்மா பெண் தான், இடம் கொடுக்கலாம். எத்தனை நாள் பார்த்தது சொல்லுங்க. நான் 2 பேரும் உட்கார்ந்து வச்சுட்டு அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், ஐயா ஒரு அம்மா தான் நிற்காங்க, நம்ம என்ன புரிய வச்சுக்கலாம், உங்களுக்கு இடம் கொடுக்கும். அந்த விட்டு கொடுக்குற அந்த தன்மை இல்லை. ஆனா புதுசாக விட்டு நாங்கள் வெள்ளையான எப்பவுமே ட்ரெஸ் போடுவோம், அப்படியே தான் இருப்போம். அப்படிதான் இருக்காங்க. என்ன உண்மை புரியல. நான் பயன்படுத்தி சொல்றேன். பரிசுத்தாவி வந்த உடனே அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒரே இருதயம், ஒரே மனசு. ஹல்லேலூயா. கிறிஸ்து உள்ள வந்துட்டாருன்னா ஒரு காரியத்தை நம்ம சர்ச்சில் உள்ள லீடர் முன்மொழிகிறாருன்னா வேற எல்லாரும் என்ன செய்யணும்? அப்படியே வழிமொழியணும். அதுக்கு பேர் தான் என்னது? ஒரே இருதயம் ஒரே மனம். அது எப்படி செய்யுது அப்படின்னாச்சுன்னா உள்ள சத்தம் போகுது தானே.
அல்லேலூயா. ஆமா, எதுக்கு வந்துட்டான் அப்படி வரக்கூடாது. ஒரே மனம் இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையாவது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணா அங்க ஒரே மனசு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஒரே மனசு, அதான் விசுவாசம். பரிசுத்தாய் உள்ள வந்து கிடையாது, அந்த ஒரு மனசு வரணும், ஒரு இருதயம் வேணும். அடுத்தது பாருங்க, ஒருவனாகிலும் தனக்குள்ளாய்களில் ஒன்றையும், இதான் அண்டர்லைன் பண்ணணும். ஜீவபடியில் என்னது, ஒரு மனசு இருக்கணும், தனக்குள்ளது எல்லாம் தன்னுடையது சொல்லிட்டு இருக்கு அலையக்கூடாது. ஏன் கூடாது, என்னுடைய பொருள், எனக்கு நிறைய நிலவரம் எல்லாத்தையும். ஏன்னா இதுல என்ன வந்துடும் அப்படின்னா பாகுபாடு வந்துவிடும். என்ன வந்துடும், பாகுபாடு வந்துடும் இல்லையா. ஒரு ஆள்கிட்ட வந்து நிறைய ஒரு 400 சேலை இருக்கு. நம்ம பெண்கள் சாப்பிட போவோம், ஆண்கள் சாப்பிட போனோம்னா ஒரு ஆள் புல்லட் வச்சிருப்பாரு, ஒரு ஆள் கார் வச்சிருப்பாரு, ஒரு ஆள் மற்ற பொருட்கள் நிறைய வச்சிருப்பாங்க. இப்படி இப்ப இதெல்லாம் சில பேர் ஒண்ணுமே இருக்காது. இப்ப ஆலயத்துக்கு வரும்போது இவர் ஒரு ஸ்டைலா தெரிஞ்சாரு, அவர் ஒரு ஸ்டைலா தெரியும். ஆனா தேவன் சுகந்த வாசனையாய் முகரணும் அப்படின்னா அங்க என்ன இருக்கக்கூடாது, பாசியாலிட்டி இருக்கவே கூடாது. எப்படி இருக்கணும், எல்லாம் யூனிஃபார்மா இருக்கணும், ஒன் போல இருக்கணும். ஆனா இங்க ஒன் போல இருக்கிறதெல்லாம் பிரச்சனை. எல்லாருமே அவளை விட தன்னை மேன்மை உள்ளவளாய் காண்பிக்கிறதான் போட்டி போடுறாங்க. இதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நினைக்காங்க. ஆனா உண்மையிலேயே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது கிடையாது. பீஸ்ஃபுல், அது சமாதானம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வந்து அது அதுல வந்து சமாதானம் இருக்கும், பிரச்சனையே வராது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் எதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க, உலக ஆஸ்தி, உலக சம்பத்து தான் ஆசீர்வாதம் நினைச்சு. யார் சொன்னா, எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் சரி அதுல இருந்து ஒரு பிட்டு கூட கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு நம்ம மிஷனரிட்ட வந்து பக்கத்துல இருந்த ஒரு அக்கா அம்மா அது சண்டைக்கு இருக்காங்க. நீ இங்க வாடகை தானே இருக்க, உனக்கு உள்ள திரும்ப அப்படின்னு சண்டைக்கு இருக்காங்க. இவருக்கு பாம்போல இருக்காரு. அங்கே ஒரு விசுவாசி ஒரு அக்கா வந்து அந்தாண்ட சண்டைக்கு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு பிரச்சனையாக வந்து அப்பெல்லாம் சொன்னேன், ஏன்டா இது போட்டு சண்டை போட்டீங்க, நாம வாழ்கின்ற இந்த பூமியே யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. இந்த பூமி புதல்கள் எல்லாம் துருகி சாம்பலா பூமி எடுத்துருக்கேன். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்து விளையாடி கொடுத்தாங்க. சரியா, இதெல்லாம் இதே நிலையிலாது பூமியில பூமியே நிலையிலாது. அப்புறம் நம்ம சொந்தோடு சொல்லிக்கிற நம்ம உயிர் கூட நிலையிலாது. நம்ம பெர்மிஷன் வாங்கி நம்ம விட்டுட்டு போவோம். எப்ப போவோம்னு யாருக்காவது தெரியுமா, தெரியாது. படத்துக்கு போயிடும். அவர் எப்ப கூப்பிடாரோ அப்ப போய் தான் ஆகணும். இதே வாடகை தான், அவருக்கு இருந்து வாடகை கட்டிட்டு இருக்கோம். இந்த உடம்பு அது நமக்கு சொந்தமானது கிடையாது. இது தேவனுடைய ஆலயம், அவருக்குள்ளது. இந்த உடம்பும் அவருக்குள்ளது, உயிரும் அவருக்குள்ளது. இந்த பூமி நிலையில்லாதது. இதுல சொந்தம் என்று சொல்லிக்கலாம். யாருக்கு என்ன இருக்கு, இதுல சொந்த வீடு கட்டி இருக்கேன், சொந்த மதம் வச்சிருக்கேன், சொந்த என்ன பெருமை, என்ன பெருமை, இதுல என்னையா பெருமை? சில பேர் இருக்காங்க நகை வச்சிருக்கிறதுல பெருமை. அல்லேலூயா. நான் வந்து நகை போடாதவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. நகை போடாதவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. போடணும் ஆசை இருந்தா போட்டுடுங்க. ஆனா அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது எந்த ஒரு இடைஞ்சல் பண்ணாம இருக்கணும். அதுல ஒரு பெருமை வந்துடணும். இன்னைக்கு பெருமைக்காக நம்ம போடணும். அவளை விட நான் நிறைய போன் வச்சிருக்கேன். சில பேர் கல்யாணம் வீட்டை பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனை. என் சின்ன பையனுக்கு பெரிய பையனுக்கு அத்தனை போன் வாங்கியிருக்கேன், அதனால இத்தனை போன நீங்க இப்பெல்லாம் கேட்க என்ன இருக்கு எனக்கு தெரியல. அது ஒரு பெருமை. நீங்க கிறிஸ்தவனே கிடையாது. பைபிள் அப்படி எழுதவே இல்லை. எதுலையுமே அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. இங்க தெளிவா சொல்லிட்டு பாருங்க, சகலமும் அவர்களுக்கு பொதுவா இருந்தது. இது
நான் சின்ன பையனா இருக்கும்போது நம்ம கிராமப்புறங்கள்ல இருந்தது. யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கா? கேள்விப்பட்டது கிடையாதோ? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. ஒரு 50 வயசுல உள்ள ஆட்களுக்குலாம் புரியும். சரியா? 45 வயசு ஆட்களுக்கு புரியும். இந்த கிராமப்புறங்கள்ல இடியாப்ப குழல் ஏதாவது ஒரு பாக்கெட்ல இருக்கும். அச்சு முறுக்கு அச்சு யாராவது ஒரு வீட்டுல பழக்கி வச்சிருப்பாங்க. 150 வீடு உள்ள கிராமத்துல ஒரு வீட்டுல தான் அச்சு முறுக்கு வச்சிருக்கோம், ஒரு வீட்டுல தான் இடியாப்ப குழல் இருக்கும், 2 வீட்டுல ஆப்போசிட் பழக்கி வச்சிருப்பாங்க. அங்க போய் அந்த அத்தை போய் ஆப்போசிட் வாங்கிட்டு வாங்க. ஏங்க பேருங்களா இல்லையா? அப்ப அது 150 வீட்டுக்கு ஒரு அச்சு முறுக்கு அச்சு பொதுவா இருந்தது. அப்ப யாருக்குமே ஈவு கிடையாதுங்க. யாருக்குமே என்ன கிடையாது? ஈவு கிடையாது. அது அவங்ககிட்ட கேட்டு வந்து பண்ணிட்டு வேண்டும். அவ கேட்ட கொடு, நீ அங்க சுட்டு அவ கேட்பா அவளுக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த பண்டிகை நாட்கள். இப்படி இடியாப்ப குழலா இருந்தாலும் சரி, அச்சு முறுக்கு அச்சா இருந்தாலும் சரி, ஆப்பச்சட்டியா இருந்தாலும் சரி, தோசைக்கல்லா இருந்தாலும் சரி, இட்லி சட்டியா நாங்கள் தான் இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி எல்லாம் பொதுவா இருந்து எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒண்ணா இன்னொருத்தருக்கு வலிச்சுட்டு நல்லா இருந்தாங்க. ஒருத்தர் பிரச்சனை கிடையாது, நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாகரிகம் வந்தது. சில அம்மாமார்கள் வந்தாங்க. ஐயாமார் கூட கடைக்கு போகும்போது அவங்கிட்டே ஒரு யானை போய் நிக்க வேண்டியது. சோத்துறோம் என்னைக்கா ஒரு ஆள் கொடுத்துட்டோம்னாங்க சூழ்நிலை இதா இருக்கும். ரெண்டாவது சுத்தும் போது உடனே புதுசு வாங்கி கொடுப்பாங்க. இப்பெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஏன் கொடுத்தா என்னமா? ஒரு பொருள் பொதுவாக பயன்படுத்த கொடுத்தாதான் என்ன, பொது காலத்துக்கு கொடுத்தா என்ன, அந்த உறவுகள் நிலைக்கும் இல்லையா? இன்னைக்கு அது இல்லாம அழிஞ்சு போச்சு. அது இல்லாம அழிஞ்சு போனதுக்கு முக்காவாசி காரணம் யார் தெரியுமா? அம்மா தான். என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்றேன், எங்க வீட்டுல நடந்ததான் சொல்ல முடியும். ஆமா, என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு ஒரு ஆப்போசிட் வாங்கிடுவோம், நான் பழக்கிட்டேன். நமக்கு ஒரு இடியாப்ப குழல் வாங்கிடுவோம், அவ வீட்டுல போய் வயாம கேட்க வேண்டியது. நமக்கு ஒரு புட்டு குழல் வாங்கிடுவோம். இப்படி ஒவ்வொன்றா வாங்கிடுவோம் வாங்கி அதை மூட்டை போட்டு குப்பையில போட்டுட்டு கடையில வைக்கிறீங்க. உண்மைதானே? வாங்கி வச்சிருக்க பொருள் கரெக்டா பயன்படுத்தலாம். இதுல ஈகோ அவங்களுக்கு வைக்கக்கூடாது, அவங்களுக்கு என்ன. ஆனா இவ சால கடந்தா வச்சுருங்களேன், ரத்தம் தேவைப்பட்டதா யாரு வேணாலும் கொடுக்கணும். அங்க 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 ஈகோவா வேலை செய்யாது. எதுக்கு பெருமை? ஈகோ பெருமை குறிக்குது. ஆனா நீ அப்படி இல்லை. அவன் இன்னும் சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவன் பயன்படுத்தணும், நான் நினைச்ச மாட்டேன், பயன்படுத்த மாட்டேன். அவன் முடிச்ச வீடு இல்ல, மொத்தத்துல இருக்கிறது 2 படியே தான் இருக்கும். அக்கா பிடிச்ச கிளாஸ்ல நான் காட்டி பிடிக்க மாட்டேன். அவளுக்கு ஒரு கிளாஸ், இவனுக்கு ஒரு கிளாஸ், எடு விளக்குமாறு. பைப்ல எல்லாத்தையும் பொதுவா வச்சு பயன்படுத்திட்டு இருக்கு. இங்கே பிரிவினை, வீட்டுக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள ஒரே கற்பத்தை வந்து பிரிஞ்சு வைக்க பிள்ளைகளுக்கு பிரிவினை. அண்ணனுக்குள்ள ஒற்றுமையே கிடையாது, பூமியே நல்லா கிடையாது. விட்டு கொடுத்து வரணும்னா ஒரு வரப்பு காடி சண்டை போட்டு சொத்தப்புறம் வந்து கோட்டுக்கு சொல்லலாம் இருக்காங்க. ஆமா, விட்டு கொடுக்குற மனசே கிடையாது. இங்க என்ன சொல்லிருக்குன்னா, நீ ஜீவ பலிங்கிறது எதை முடிக்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீ உனக்குள்ளத மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கப்படணும். ஹalleluya. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் ஆட்டம் பாட்டெல்லாம் நிக்கணும், அவங்க நீ பலியாகணும். அதான் முதல்ல உங்களோட என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க பழகணும். கொடுக்க முடியாது, நான் வேற அப்படி ஏன் சுடிதார் துப்பட்டா எடுத்துக்கலாம். என்னோட பிள்ளைகள் சுடிதார் அக்கா தங்கச்சி தான், உங்க வெளியுள்ள ஆள் கிடையாது, கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான். ஏன் துப்பட்டாவை நீ எப்படி எடுக்கலாம்? அது அதோட மோசமா பேசணும் பாருங்க. இந்த பொட்டப்பிலாம், இந்த பொட்டப்பிலாம் பாவம் கூட இருக்குன்னு நம்ம தானே. என் முன்னாடி பேசுறத நான் பார்த்துருக்கேன். ஏற்றி நான் உன்னோட கலரை தான் இருக்கு, உன் முடிய விட என் முடி வளர்த்தியா தான் இருக்கு. இப்படிலாம் எதுக்கு இந்த பெருமை? எதுக்கு? ஏன் இது நமக்கு தேவை? இந்த பிரிவினைகள் எதற்காக நமக்கு தேவை? தயவு செய்து இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அழிக்கப்படலன்னா நீ ஆண்டவருக்கு சுகந்த வாசனையான பலியாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, அவரை நம்ப முடியாது. அதனால முதல்ல ஜீவ பலிகள் என்னன்னா, முதல்ல ஆட்டம் மாட்டெல்லாம் அடணும், உயிரோட இருக்கணும். ஆனா இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ உயிரோட தான் இருக்கணும். ஜீவ பலியில பலியாகணும், ஆனா உயிர் இருக்கணும். புரியுதா? எனக்கு என்னுடைய சொல்லுவேன்,
குதிப்பேன், சத்தம் போடுவேன். முதல்ல நீ சாவணும். ஹல்லேலூயா. உனக்குன்னு வச்சுக்காத, யாருக்கும் விட்டு கொடுக்கிற பொண்ணு வேண்டாம், கொடுத்து போ, அவ்வளவுதானே. 2 லட்சம் தான் பண்ண கொடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? சரி 2 இல்ல 1 தான் வச்சிருக்கேன், அப்படிதான் கேட்டான், கொடுத்து போ. நானே சில பேர் இருக்கிறான், என் பைக்க என் பொண்டாட்டியோட நான் அதிகமாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சோத்தம். ஹல்லேலூயா. நீங்க கேட்டது இல்லையாதோ? கேட்டுங்களா? உங்க வீட்டு பக்கத்துல அங்கே இருக்கு, உங்க வீட்லயே கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். பொண்டாட்டி என் பைக் தான் நான் பொண்டாட்டி உடச்சுக்கணும். என்னடா அது பொருள் அழிஞ்சு போகக்கூடியது. அழிஞ்சு போகும் இந்த உலக பொருட்களால் நமக்கு என்ன செய்ய? சிநேகிதரை சம்பாதிக்கவே சொல்லுது. ஆனா இதெல்லாம் நம்ம கண்ணில் படவே படாது, யாருக்கும் எதுவும் கொடுத்துட மாட்டோம். பொதுவா இருக்கணுங்க. அன்னைக்கு பொதுவா இருந்த காலத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் இல்லையா? உண்மையில சொல்றேன், அந்த டயத்துல இந்த டயத்துல ஒரு 50 வயசு 45 வயசு இருக்க ஆட்கள்லாம் ஒரு பொற்காலத்தை பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு பொற்காலத்தை பார்த்துருப்பாங்க, அவ்வளவு ஒற்றுமையா இருந்திருப்பாங்க. அதுக்குள்ள எப்படி விஷம் வந்ததுனே தெரியாது, புரிய மாட்டேன். எல்லாம் அந்த பெருமை வந்த பார்வை எல்லாத்துக்குமே விஷம் வந்துச்சு. கொடுத்து உதவி பண்ணி அப்படி வாழ்வாங்க. ஒரு வீட்டுக்கு மண் வைக்கணும்னா எல்லாரும் ஊரே சேர்ந்து மண் வைப்பாங்க. அந்த வீட்டுல மத்தியானம் அப்பளம் பொடிச்சு பருப்பு பொடிச்சு சோறு போடுவாங்க, அவ்வளவுதான். கண்ணாடி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நடந்திருக்கு, கிராமப்புறத்துல எல்லாம் நடந்திருக்கு. என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்றேன். அப்போ இவ்வளவு ஒற்றுமையா இருந்த அந்த ஒற்றுமையை அவங்க எந்த பைபிள் காலேஜுக்கும் படிக்கல. இன்னைக்கு பைபிள் காலேஜ் படிச்ச விட்டு அந்த ஒற்றுமை கிடையாது. அவங்க உண்மையில பைபிள் காலேஜ் தான் படிச்சாங்கன்னு தெரியல. பைபிளை பல தடவை படிச்சிருப்பான், நான் 300 தடவை படிச்சிருப்பேன், 30 தடவை படிச்சிருப்பேன், 40 தடவை படிச்சிருப்போமா. ஆனா அண்ணன் தம்பி கூட ஒத்துமையா இருக்கணும் தான். அவங்களுக்கு நானே கேட்குது, இவங்களுக்கு நானே கேட்குது. இங்க நிலம் வச்சிருந்தவங்க என்ன செஞ்சாங்க சொல்லுங்க, அதை படிக்கல, பின்னாடி படிங்க, 34 படிங்க. இப்போ ரசிக்கப்பட்ட அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நிலப்படம் நிறைய இருக்கிறவனும் அப்போஸ்தலர் பாத்திரம் வைக்கிறான், கொஞ்சமா இருந்தவனும் வைக்கான், ஒன்றுமே இல்லாதவனும் வந்து நிற்கான். ஏன் இதை வைக்கணும்? இப்பதான் யூனிஃபார்ம் இருக்கும், புரியுதா? நான் 10 ஏக்கர் வச்சிருக்கிறேன் அப்படின்னா அவனுக்குள்ள துணு இருக்கும், அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அவனுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வரும். இப்ப இங்க என்ன இருக்காது? யூனிஃபார்ம் இருக்காது, ஒரே அந்த தன்மை நினைச்சாது இருக்காது. மாறாக ஒரு பாசிட்டிவ் இருக்கும், பாகுபாடு இருக்கும். அப்ப இந்த பாகுபாடு இல்லாம இருக்கணும் அப்படின்னா நீ முதல்ல என்ன செய்யணும்? இதெல்லாம் புரியலையா? ஐயா இது அப்போஸ்தலர் காலத்துல அவங்க வித்தாங்க, இன்னைக்கு நாங்க வித்து கொண்டு வைக்க முடியுமா? இன்னைக்கு அப்போஸ்தலரே கிடையாது. நிறைய பேர் அப்போஸ்தலர் போட்டு அழைதாங்க. ஆனா பைபிள் படி யார் அப்போஸ்தலரா இருக்குன்னு எழுதிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றதுல இருந்து அவர் பரமேறி போனது வரை கூட இருந்து பார்த்தவங்க தான் அப்போஸ்தலர்னு அந்த பட்டத்துக்கு வர முடியும். வேற யாரும் அப்போஸ்தலரா வர முடியாது. பவுல் எப்படி இருந்தாலும் பவுலுக்கு தெரியும் இந்த சீசனுக்கு எப்படி 3 ஆண்டு ட்ரெயின் பண்ணாலும் அதே மாதிரி பவுலுக்கு 3 ஆண்டு ட்ரைனிங் நடந்தது. அதனால ஒரு அப்போஸ்தலர். ஆனா இன்னைக்கு பைபிளை ஒழுங்கா படிக்க தெரியாதவங்க பின்னாடி அப்போஸ்தலர்னு எழுதிடுவாங்க. அப்படி நடந்துட்டு. அதனால அப்போஸ்தலர் பாத்திரம் வைக்கிறதா, ஆனா என்ன செய்யலாம்? விட்டு கொடுத்து வாழலாம, அதான் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு தேவைன்னா அவனுக்கு கொடுத்து உதவலாம. ஏன் நமக்கு நம்முடைய சொல்லி வச்சுக்கிட்டே இருக்கோம்? எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது, எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, அதை வச்சு பாதுகாக்கவும் முடியாது. ஒண்ணுக்குமே உதவாதுங்க எதுவுமே. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி இல்லாதவங்களுக்கு உதவி செய்து கொடுத்து அவங்கள நம்ம கூட ஈக்குவலா கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த யூனிஃபார்ம் வந்து அவங்களோட தாழ்வு மனப்பான்மை பெறும். இன்னைக்கு எத்தனையோ பேர் வீட்டுல 10 பிள்ளைகளுக்கு மேல கட்டி கொடுக்கறதுக்கு நகை
பணம்லாம் இருக்கும். ஆனா அதே சபையில ஒத்த பிள்ளை கட்டி கொடுக்க வழி இல்லாதவங்க என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்போ நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்படி செய்யாம இருந்தால் உனக்கு பாவமா இருக்குன்னு வசனம் சொல்லுது. ஆனா அதை செய்யறது ஆனா நமக்கு வச்சுக்கிறது, நமக்குன்னு வச்சுக்கிற இந்த பழக்கமே அது ஒரு பார்சியாலிட்டி கொண்டு வரும், ஒரு பாகுபாடை கொண்டு வரும். அதனால மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி கூடுமானவரை எந்த அளவுக்கு உங்க கூட அதுக்குறனா கைவிச்சு உங்க அளவுக்கு தூக்கி முடியுமோ, உங்களுக்கு நிகராக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கொண்டு வர மனசு இருக்காது. அவன் எனக்கு இப்போ தான் அவன் என்ன மதிக்க மாட்டான். ஆனா அவன் தான் இருக்க வேண்டிய இடத்துல தான் ஏசு அப்படி சொல்றாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒன்போல ஆகும், எல்லாம் ஒண்ணு. அந்த யூனிஃபார்ம் வரணும், விட்டு கொடுத்தல் வேணும், பாகுபாடு இல்லாமல் இருக்கணும். அடுத்தது அந்த யூனிஃபார்ம் ஊர்ல அப்படி பறக்கும். அப்பதான் அந்த தகனை பலிய, அந்த ஜீவ பலிய அவர் சுகந்த வாசனை நினைச்சுவாரு, நகர்வாரு. இதுதான் நாம் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதெல்லாம் விட்டுருவோம், இதெல்லாம் விட்டுட்டு என்னென்ன பிரேயர் அதெல்லாம் செய்வோம், வேஸ்ட். வசனத்தின்படி வாழ்ந்தா நீ மணிக்கணக்கா கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வசனத்தின்படி வாழும்போது அவைகள் உனக்கு கூட கொடுக்கப்படும். அதெல்லாம் தன்னால வந்துடும். அதுக்கு கஷ்டப்பட்டு பாஸ்டிங் போட்டு அதெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ரகசியம் தெரியும். அப்போ ஜீவ பலிங்கிறது சரீர பிரகாரமாக எல்லாம் போராடுறது, வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறது, தன்னை தகரித்து எல்லாரும் சமம் என்று காமிக்கிறது பலி. ஆனா உயிரோட இருந்து அதே காரியத்தை ஜீவனுள்ள சத்தத்தில் நாம செஞ்சோம்னா இது என்ன பலி? ஜீவ பலி. இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு துடியாக செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம கவர்மெண்ட். என்ன சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க? ஒன் நேஷன், ஒன் ரிலிஜியன், ஒன் எலெக்ஷன். தெரியுமா தெரியாதா? ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே தேர்தல், இன்னொன்று ஒரே ஒரே மொழி. எல்லாம் போராட்டம், ஒரே மொழி. நான் என்ன சொல்றேன், இதை எல்லாத்தையும் முதல்ல மொழி, எல்லாரும் ஒரே சாதின்னு சொல்லி கொண்டு வாங்க. நீங்க இந்த இதெல்லாம் லிஸ்ட் வச்சிருக்கல, நான் இதை ஆதரிக்கப்பா. ஆனா இதுக்கு மேல முதல்ல எல்லாருமே ஒரே ஜாதி அப்படி கொண்டு வா. நீ நல்ல யோக்கியன்னு நான் சொல்றேன். இவன் எனத்தான், இவன மாதிரி பிளட் குரூப் இருக்கும், இவன மாதிரி இருப்பான், இவன மாதிரியே படிப்பான், இவன மாதிரி இருப்பான், அவனை சுத்திரன முடியும், தீண்டத்தனாலும் நான் நீ சொன்னா கேட்குமா? இதெல்லாம் எங்க வருதுன்னா வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் யாரும் மேன்மை, தாழ்மை, பெருமை எல்லாரும் சமம்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இயேசுவும் அதான் சொன்னார். இயேசுடைய சீசர்களும் அதான் கடைபிடிச்சாங்க. சீசர்கள் வந்து மிஷனரியா வந்தோம், அவங்க என்ன செஞ்சாங்க? அததான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? சாதியே இருக்கக்கூடாது. நம்ம மிஷனரிகள் இந்தியாவில் வந்து பண்ண காரியம் என்னது? மிஷனரி இவங்களை குறிப்பிட்ட அந்த சமூகத்தில் தவிர யாரும் நினைக்க கூடாது, படிக்க கூடாதுன்னு சட்டம் இருந்தது. தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு விரோதமா போராடி எல்லாரையும் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டு வந்து படிக்க வச்சதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளை சார்ந்திருக்கக்கூடிய அநேக பள்ளிகள், பள்ளிக்கூடம் சும்மா உருவாகி வரல. வசனம் எல்லாருக்கும் சமமா கல்வி கிடைக்கணும். அதற்காக மிஷனரிகள் பிரயாசப்பட்டு இன்னொரு வந்து கஷ்டப்பட்டு தமிழை படிச்சு நமக்கு கல்வி கொடுத்தாங்க. அடுத்தது எல்லாருக்கும் ஒரே சட்டம் கிடைக்கணும், சமத்துவம் இருக்கணுங்க. குறிப்பிட்ட சமூகத்தில் மட்டும் செருப்பு போடலாம், மற்றவங்க செருப்பு போடக்கூடாது. குறிப்பிட்ட சமூகத்தில் மட்டும் மேல
பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு அதுல ஒரு மாறுதலை, ஒரு மீட்பை கொண்டு வந்தது யாரு? வசனம் படித்தவர், மிஷனரிகள். புரிஞ்சுதா? எங்கெங்கெல்லாம் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டு வந்தது, எல்லா இடமும் வந்துட்டு இருந்தது. எங்கெங்கெல்லாம் ஜனங்கள் கல்வியிலும் முன்னேற்றத்திலையும் வாழ்க்கை தரத்திலையும் உயர்ந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேடி பாருங்க, ஒரு மிஷனரியோட கலர் கண்டிப்பா இருக்கும். இல்லையா? அவங்க வந்து இதை செஞ்சாங்க. சமத்துவம், எல்லாருக்கும் ஒன்று போல என்ன கிடைக்கணும்? படிப்பு கிடைக்கணும், ஒன்று போல உடை கொடுத்து பாக்கியம் கிடைக்கணும், ஒன்று போல செருப்படும், ஒரே மருத்துவம் கிடைக்கணும். அதுக்கெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு எங்க இங்க இருந்து வந்ததுதான். எல்லாரையும் சமமா பார்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் சம அந்தஸ்து இருக்கணும். இப்படி அந்தஸ்தா இல்லாம கேவலமா இருந்த நம்மள கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்து ஒரு அந்தஸ்தையும் ஒரு சம உரிமையும் பெற்றுக் கொடுத்து நம்ம ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா இங்க நமக்குள்ள பாகுபாடு வந்துட்டு இருக்குது. நீ பெரியவா, நான் பெரியவன், நீ என்னோட நீ ரொம்ப சின்னவதான், இப்படி நமக்குள்ள பாகுபாடு. இது எப்படி சரியாகும்? நமக்குள்ள உண்மையிலே சொல்றேன், இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. நமக்குள்ள எல்லாரும் ஒண்ணு தானே, பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா நாம அநேகராக இருந்தாலும் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவங்களாக இருக்கிறோம். ஒரே சரீரம் இருக்கு. ஐயா, புருஷன் பொண்டாட்டி தான் ஒரே சரீரமா இருப்பாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா பைபிள் சொல்லுது, திருச்சபை என்கிற மணவாட்டியும் கிறிஸ்து என்கிற மணவாளனும் ஒரே சரீரமா இருக்கிறார்கள். இந்த மணவாட்டியாகிய சபைக்குள்ள புருஷன் பொண்டாட்டி சிறுவர் பெரியவர் எல்லாரும் நடக்கும். இதுல இந்த சரீரத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டா இன்னொருத்தருக்கு என்ன செய்யணும்? கண்ணீர் வரணும். கையில் அடிபட்டா கண்ணு நினைச்சது கண்ணீர் வடிக்கு வாய் ஆண் கத்துது. ஆனா நம்ம கூட சேர்ந்த யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யாருக்கோ நடக்கிற மாதிரி இருந்தா யூ ஆர் நாட் a Christian body. நீ கிறிஸ்துவின் சரீரம் அல்ல. நீ உண்மையிலேயே கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமா இருப்பாய் என்று சொன்னார். அந்த அவயத்தில் உள்ள ஒரு பகுதி பாதிக்கப்பட்டாலும் உனக்கு வலிக்கும், நீ துடிக்கும். எங்கேயாவது ஒரு மிஷனரி பாதிக்கப்படுகிறான், எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவன் பாதிக்கப்படுகிறான், ஐயோ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி வந்து கஷ்டப்படுகிறார், நம்முடைய கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை படிப்பு இல்லாம இருக்குது, அது தெரிஞ்சு அதனுடைய ஃபீலிங் உனக்குள்ள வராம இருந்தது அப்படின்னா you are not a Christian. நாம கிறிஸ்தவர்களாக இருப்ப தகுதியே கிடையாது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. நாம செய்யத்தக்க புத்தியுள்ள நான் ஆராதனை பண்ணுவேன், கரெக்டா? உண்மையான ஆராதனை என்ன? நமக்குள்ள ஈகோ இருக்க கூடாது, நமக்குள்ள பெருமை இருக்க கூடாது, நமக்குள்ள போட்டி இருக்க கூடாது, நமக்குள்ள விட்டு கொடுத்து இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும், ஒரே இதயம் இருக்கணும். அதான் சொல்லுது. பொதுவா இருக்கணும். ஒருத்தவங்க கேட்டா கொடுக்க மனசு வரணும். ஆப்போசிட்டியே கொடுக்க மனசு இல்லை, எங்க பைக்கு கொடுக்க போறோம். அதனாலதான் வீட்டு கூட ஆப்போசிட்டிக்கு போனா வந்து குப்பை முடிச்சு தூசி அடைஞ்சு வெளியிடுது. தயவு செய்து அந்த ஒரு மனம் வேணும். விட்டு கொடுத்தல், பகிர்ந்து கொடுத்தல், அதுதான் பகிர்ந்து கொடுத்தல். அவங்க தான் வாழ்ந்தாங்க. அதுதான் மிஷனரி எழுதிஞ்சாங்க, கடைபிடிச்சாங்க. நமக்கு பகிர்ந்து கொடுத்து, படிப்பு கொடுத்து, நல்ல ட்ரெஸ் கொடுத்து, நம்மள எல்லாத்துலயும் சமூகத்துல சம அந்தஸ்துல கொண்டு வாழ வச்சாங்க. உண்மையா இல்லையா? உண்மைதானே? அவங்க வரட்டாட்டி எதிர்ப்போமா? எதிர்க்க மாட்டோம், எதிர்க்கவே மாட்டோம். அதான் உண்மை. இன்னும் சொல்ல போனா அவங்க வரலன்னா இன்னைக்கு நிறைய கணவன் இறந்த உடனே மனைவிமார் என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க? தூக்கி கீழே சிறையில போட்டிருப்பாங்க, கொண்டு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு ஒய்யார வந்து வாய்க்கிலேயே மதம் மாத்துக்கிறார்கள் பிரிச்சுட்டு சத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? அவங்க தெரியணும், தெரியும். உன் வீட்டு பிள்ளைக்கு ஒரு வேதனை வந்ததுதான் உனக்கு தெரியும்.
சொன்னால் அது இந்த வேத வசனத்தை தெரிந்த தேவ பிள்ளைகள் நம்ம தேசம் அது பொறுக்க மாட்டேங்குது. அதனால அவன் அதுக்கு விரோதமா பலபடி பழைய காரியத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்து போராடிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் ஹல்லேலூயா. இப்போ நம்மலாம் என்ன செஞ்சிட்டோம்? சம அந்தஸ்து, சம உரிமை, பாதுகாப்பு எல்லாத்தையும் பெற்றுட்டோம்ல. அப்ப இது இல்லாத எவ்வளவு இடங்கள் நம்ம தேசத்தில் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பெண்கள் அடிமையா இருக்கக்கூடிய நம்ம தேசத்துல எவ்வளவு மாநிலங்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பெண்களை விற்று கல்யாணம் முடிஞ்சு வித்துருக்கிற கிராமங்கள் நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம நாட்டுல இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இன்னும் சொல்ல போனா மாந்திரிகத்துக்கு புண்ணியம் சொல்லி பெத்தவங்களை கங்கா நதிக்கரையில துளைச்சு விடுறதும் நம்ம நாட்டில் தான் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அது பைத்தியமாகி சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்டு அப்படிங்கிறது சாபம். இவங்க நல்லா இருப்பாங்க, ஏன்னா அங்க கொண்டு தொலைச்சா அது புண்ணியமா. பெத்த தாய் தகப்பாங்க வயசான உடனே அப்படி கங்கா நதிக்கரையில மேல போகும்போது கவனா பண்ணி தொலைச்சிட்டு விடுவாங்க. பெத்த குழந்தையை சூடு வைக்கிற ஒரு கேவலமான நாட்டில் நம்ம வாழ்ந்துருக்கோம். போன 6 மாசத்துக்கு முன்புதான் மத்திய பிரதேச பணிக்கிறது திடீர்னு ஒரு வேற ஒரு வீட்டுக்கு ஜெவனுக்கு மலைக்காலம்னு சொல்லி ரொம்ப டிராவல் கஷ்டப்பட்டு போனோம். அங்க போனா ஒரு 11ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, 12ஆம் கிளாஸ் 14 வயசு இருக்குமா, ஒரு செல்லம் போல அழகான ஒரு பிள்ளை, கண்ணு ரெண்டும் அந்த சைட்ல பொத்து. நான் எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளைக்கு விசாசு புராணமா இருக்கு, அதனால சாமியார் சொன்னாரு இங்க தம்பியை படுக்க வச்சு இங்க ஒரு சூடு போட்டா சரியாயிடும். அப்போ அந்த அம்மாவுக்கு ஜோம் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு விசாசு அடிக்கிற ஒன்று. அப்போ நான் அம்மா கேட்டேன், இவங்க பிள்ளைக்கு போட்டியே விசாசு இருக்குன்னு, இப்போ நான் உனக்கு போடட்டுமா? எப்படி போட்டேன்? இந்த பிஞ்சு முகத்துல அந்த வீட்டு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிஞ்சு முகத்துல தன் பிள்ளைன்னு பார்க்காம சூடு கம்பியை படுக்க வச்சு சூடு வைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? சாமியார் சொன்னாங்க. நாட்டுல நம்ம நாட்டுல நடக்குது. சாமியார் சொன்னா இந்த பிள்ளை பிறந்திருக்கிறது உன் குடும்பத்துக்கு ஆகாது, அதனால கங்காவில் கொண்டு தூக்கி போட்டு, இது செவ்வாய் தோஷம், இது உன் குடும்பத்துக்கு ஆகாது, அதனால இதுக்கு கல்யாணமே முடிக்காத ஒதுக்கி வச்சிரு. ஹலோ, இதெல்லாம் சீர்திருத்த கொண்டு வந்தது யாரு? மிஷனரிகள். மாற்றத்தை கொண்டு வந்தது யாரு? அப்படி எத்தனை குழந்தைகளை பாதுகாத்துட்டாங்க தெரியுமா? தேவி கார்மிகள் மாத்திர குழந்தைகள் பெண் பிள்ளைகளை பாதுகாத்துருக்காங்க. தெரிந்தால சரித்திரம். வெளியிலிருந்து வந்து நம்ம நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள் நம்ம நாட்டு மேல பற்றுண்டு நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற துடிக்கும் போது, அதற்காக தங்கள் ஜீவனையும் சொத்தையும் பொருட்படுத்தாத செலவழித்து கொடுக்கும் போது, அவர் கொடுத்த நன்மையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய, நம் தேசத்திலே அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? தெளிவா வசனம் சொல்லு. இயேசுவை நமக்காக அவர் கொடுத்ததனால அன்பு என்னதுன்னு நாம் அறிந்திருக்கணும். நாமும் நம்முடைய ஜீவனை கொடுக்க 1:3:16 யோவான் 3:16 முதல்ல சொல்லுங்க எடுக்காங்க. அடுத்தது 1 யோவான் 3:16 நாமும் நம்முடைய உயிரையும் கொடுக்க கடமைகளாக இருக்கிறோம். ஜீவனையும் கொடுக்கணும், கடமை வச்சிருக்கிறோம். இந்த திருப்பி கொடுக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒண்ணு, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் குழந்தைகள்ல நல்லா கேட்கணும். மத்திய பிரதேசத்துல டேவிட் ஒரு தம்பி குழந்தைகள் இருந்தாங்க. அவன் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது, கடைசி சொல்லி முடிக்கிறேன், ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது இயேசுடைய பாவங்கள்ல இருந்து சாபங்கள்ல இருந்து
உங்களுடைய கர்ம வினைகளிலிருந்து குடும்ப சாபமானால் தொடர்ந்து வந்து அதெல்லாம் உங்களுக்கு மீட்பு தருகிறான்னு இவர் போய் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த தாய் தகப்பன் அழுதுறாங்க. ஏன் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை அப்படியே செவ்வர தடவிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கு. ஏமா அந்த பாப்பாக்கு என்னாச்சு, கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்டது. கண்ணு தெரியுங்க, சின்ன பிள்ளைலாம் கண்ணு நல்லா தான் இருந்தது, ஆனா எங்க வீட்டுல ரொம்ப சாபக்கேடு இருக்குது, நிறைய கர்மவினைகள் இருக்குது, அதனால இந்த பிள்ளைக்கு கண்ணை குருடாக்கிட்டா அது சரியாயிடும் அப்படின்னு அந்த மந்திரவாதி சொன்னான். அது எப்படி குருடாக்கணுமா, தகப்பனும் தாயும் பிடிச்சு வச்சு அந்த குழந்தையோட கண்ணுல எண்ணெயை கொதிக்க வச்சு ஊத்துது. இன்னைக்கு சாபத்திலிருந்து விடுதலை பெற மக்கள் வழி தெரியாமல் ஏற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இயேசுவே வழி என்று அறிந்த நீ அது சொல்லாம இருந்தனா என்ன ஆகும் தெரியுமா? இந்த நிலைமை இப்படி அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பொறுப்பு தம்பி. லேட்டா போனா கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துக்கலாம்ல தம்பி. நம்ம அழுதுருக்காங்க. என் பிள்ளைய எங்க கைகளால துடிக்க துடிக்க எண்ணெயை ஊத்தி நம்ம நாட்டில் நடக்கு, நம்ம நாட்டில் நடக்கு. ஒன்றுக்கும் தெரியாத, ஒண்ணுமே வேற இல்லாத மாட விட்டுருவான். ஆனா எல்லா விவரம் தெரிஞ்ச மனுஷனை பிடிச்சு போட்டு விட்டுருவான். நீ மாடையா அடிச்சேன்னு. அது கோமாதான். கோமாதான் அவனுக்கு தெருவ வருவான். தெரியுமா உங்களுக்கு? அமிர்தசர்ல லோபர்னு சொல்லி இடத்துல மூடி இருக்க அங்க கோசால ஒரு சரணம் இருக்கு. அங்க அவ்வளவு மாடு ரோட்ல தெரியும். நான் கேட்பேன், எல்லாம் கோமாதான் உங்க அம்மா கூட ரோட்ல விடுவா அப்படிங்க. அது பண்ணி இடிக்கும், அது பாம்பா நொண்டிட்டு நடக்கும். அந்த பாதுகாப்பு துப்பு கிடையாது. ஆனா கோசால நான் அட்ட சொல்லுங்க, போய் பாருங்க. இதான் தாய் கொடுக்கக்கூடிய மரியாதையா? கிடையாது. எல்லாம் கட்டளைப்பு. மக்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்றால் நீயும் நானும் இயேசுவை கொண்டு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னும் நிறைய கருத்துல சொல்ல முடியும். ஒரு 2 நாளுக்கு நடந்தா என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? ஐயோ அது அந்த என்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டீங்களா? இப்ப 2 வருஷத்துக்கு முன்பதாக என்ன தம்பி ஸ்ரீமன் வந்தாங்கல்ல, அவங்க வீட்டு பக்கத்துல அவங்க சித்தப்பா தம்பி சித்தப்பா தானே, அங்க புதையல் எடுக்கணும்னு சொல்லி அவங்க பேத்திய நரபலி கொடுத்து முயன்றாருன்னு சொல்லி பேப்பர்ல வந்தது. எத்தனை படிச்சீங்க? பேரனையா? பேரனை புதையல் எடுக்கணும்னு சொல்லி மந்திரவாதி சொன்னான்னு சொல்லி அவனை நரபலியிட வேண்டும், ஆசீர்வாதம் எப்படியாவது வேணும் அப்படின்னு நரபலியிட சொல்லி குழிலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த தாயார் கதறி போய் போலீஸ் சொல்லி எடுத்து அது வந்து தடுக்கப்பட்டது. இன்னைக்கு நடக்குது. என்னைக்கும் நடந்த சம்பவம் இல்லை. இவங்க வீட்டு பக்கத்துல நீங்க போய் விசாரிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் பொறுப்பு யாரு? சத்தியத்தை அறிந்திருக்கிறனா அதை அறிவிக்காது அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படியாவது ஏதாவது இயேசுக்காக செய்யணும். நாம நல்லா இருக்கோம்ல, நாம சந்தோஷமா இருக்கோம், நம்ம ஆரோக்கியமா நல்ல வசதி வாய்ப்பு சிறப்பா இருக்கோம்ல, நாம ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஒண்ணு நீ போய் சொல்லு, இல்ல யாரையாவது அனுப்பு. பட் எதையாவது ஒண்ண கண்டிப்பா என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த பாரம் தான் எங்களை தூங்க விடாம, எங்களை வேலை செய்ய விடாம செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தெரியாத இடம், காணாத மக்கள், ஒத்து வராத கலாச்சாரம், டிராவல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதுவே ஒத்துக்கவே செய்யாது. இதெல்லாம் பொருட்படுத்தாம இந்த பாரமானது அவர்களை தேடி செல்லும்படி நாம என்ன செய்வோம்? ஒரு முடிவெடுங்க. என்னால முடிஞ்சத எதையாவது நான் செய்வேன், எதையாவது நான் செய்வேன்.
ஒரே ஒரு வசனத்தை சொல்லி படிச்சு முடிச்சிடலாம். 2 Corinthians 2:14-15. சீக்கிரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவில் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம். புரியுதா? எந்த சூழல் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் இயேசுடைய அந்த சுகந்த வாசனை. எப்ப சுகந்த வாசனை வரும்? படிச்சோம்ல லேவியராகமத்துல கேட்கல 1ஆம் அதிகாரத்துல நம்மை ஜீவ பலியாக பலி செலுத்தும் போது எல்லாம் அழியும் போது அந்த சுகந்த வாசனை நம்ம ஜீவ வாசனையாக நம்ம இதெல்லாம் கடைபிடிச்சு இந்த வசனத்தின்படி வாழும்போது ஜீவ வாசனையாக நம்ம வெளிப்படுவோம். புரியுதா? ஜீவ பலியாக ஒப்புக்கொண்டா ஜீவ வாசனை நற்கந்தமாக வாசனை வெளிப்படும். எல்லாம் ரெடியா இருக்கா? எழுந்திக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா என்னை ஏதோ எதிர்பார்க்கிறீர், என்னை ஏதோ எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. அதை நான் செய்யணும், அதை நான் செய்யணும். நான் உள்ளே பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல, கொடுக்கணும். நான் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எனக்கு எதுக்கு என்னது என்று சொல்லி வாழாதபடி எனக்குள்ளதை பகிர்ந்து கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு மனமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு இதயமுள்ள ஒரு வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தாதான் நான் ஜீவபலி. அப்பதான் நான் கிறிஸ்துவுக்கு நற்கந்தம். இந்த நற்கந்தம் எங்கும் வீச, தேசம் எங்கும்